வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லக்ஷ்மி நாராயணன் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசை நம்ம முதலீடு செய்யாமல் நம்ம கூடயே ஐடியலாக வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பணத்தோட மதிப்பு கம்மியாயிட்டே போகுங்க. என்ன நான் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டிங்களா? நீங்கள் உங்களோட பணத்தை வங்கிகளிலையோ இல்லை வேலெட்லேயோ இல்லை டிஜிட்டல் வேலெட்லேயோ வச்சுருந்தா கூட அந்த பணத்தோட மதிப்பு கம்மியாயிட்டே போகும். ஏன்னா நீங்கள் அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. கரெக்டுங்களா? இதை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பணவீக்கம்னா என்ன, பணவீக்கம்னால நம்மளோட பர்ச்சேசிங் பவர் எப்படி கம்மியாகுது, பணவீக்கத்தையும் தாண்டி எப்படி நம்ம காசுக்கு கரெக்டான வேல்யூவை நம்ம மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் தரமாக நம்மளோட காணொலிகளை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் டெய்லி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாங்கள் எங்களோட சேனலில் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங் பற்றி பல அருமையான குவாலிட்டி கான்டென்ட்டை எல்லா வாரமும் தொடர்ந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த பர்டிகுலர் காணொலியில் நம்ம பணவீக்கம்னா என்ன, அது கன்சியூமர்ஸான நம்மக்கிட்ட என்ன இம்பேக்ட் இருக்குது பணவீக்கத்தினால, பணவீக்கம் எப்படி வானை நோக்கி பறந்துட்டே போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பணவீக்கத்தை நம்ம மேற்கொள்ள என்னென்ன வழிகள் இருக்குது, என்னென்ன முதலீடுகள் செய்யலாம், அப்புறமா 4வது செக்ஷனில் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்டுகளில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் பணவீக்கத்தையும் தாண்டி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பணவீக்கம் கன்சியூமர்ஸான நமக்கு என்ன இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இன்றைக்கி ₹1 இருந்தால் அதோட மதிப்பு அதிகம், நாளைக்கு வர ₹1 விட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ப்ராபபை எல்லா இடத்துலையுமே கேள்விப்பட்டிருப்போம். கரெக்டாக? இதுதான் இப்போதைய உலகத்தில் இருக்கிற நிலைமையுங்க. நம்ம நேற்று வாங்கின ஒரு பொருள் இன்றைக்கி அதே விலையில் வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. நம்ம வருவாய் அதிகமாகதோ இல்லையோ பொருட்களோட அமௌண்ட் அதிகமாகிட்டே போகுது. இது எல்லாமே நம்ம ஒத்துக்கலாம். கரெக்டாக? நம்ம சொல்வோம், போன மாதம் இந்த வாங்கினேன்டி, ஆனால் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, போன மாதம் இதை வாங்கினேன்ப்பா, இந்த மாதம் ₹10 அதிகமாக சொல்கிறாங்க, சரி ₹10 தானே அப்படின்னு பே பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன், இப்படி நம்ம சொல்லிவிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டே இருப்போம். கரெக்டாக? பட் யூஸ்வலாக இதுதான் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பணவீக்கத்துக்கு முந்தையே நம்ம நல்லா பிளான் பண்ணி வைக்கணும், நம்ம பணத்தை எப்படி வளர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 1985 பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 கிராம் வெண்ணெய் வாங்கணும் அப்படின்னா அதோட காஸ்ட் ₹6.50 இருந்துச்சு. பட் இன்னைக்கு அதே பேக்கெட்டோட காஸ்ட் ₹255 இருக்குங்க. ஸோ நீங்கள் அந்த காலத்தோட ₹6.50 வச்சுட்டு எனக்கு வெண்ணெய் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்த்தே இல்லைங்க இந்த காலத்தில். இதுதான் பணவீக்கத்தினால பொருட்களில் இருக்கிற ப்ரைஸோட இம்பேக்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எல்லா சிட்டிசன்ஸ் அண்ட் கம்பெனிஸ்க்குமே எண்ணெய் தேவை கண்டிப்பாக இருக்குது. கரெக்டாக? நீங்கள் 1985 12.5 லிட்டர்ஸ் பெட்ரோல் வாங்கினீங்கன்னா அதோட காஸ்ட் ₹100. அதே காசை வச்சு நீங்கள் 2007 2 லிட்டர் பெட்ரோல் வாங்கியிருக்கலாம். 2022 நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் வாங்குறதுக்கே ஆல்மோஸ்ட் ₹100 செலவு பண்ணும். கரெக்டாக? இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பணத்தை ஜஸ்ட் சேவ் பண்ணி வைக்க மாட்டோம், அதை முதலீடும் செய்வோம். ஏன்னா முதலீடு செய்தால்தான் நம்மளால் பணவீக்கத்தை தாண்டி நல்ல வருவாய் எதிர்பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் சிபிஐ வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சிபிஐனா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸுங்க. ஒரு 8 வருடமாக ஏப்ரல் 2022 அதோட சதவீதம் இருக்கிறதுலே ஹையாக வந்திருக்குங்க. ஃபார் த பாஸ்ட் 8 இயர்ஸ் எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.79%. இது மே 22 அப்போ ஸ்லைட்டாக கீழே வந்துச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.04%. பட் நீங்கள் டக்குன்னு கீழே இறங்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. இது நிறைய வருடங்களுக்கு தொடர்ந்துட்டே போகும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, பணவீக்கம் ஏன் வானை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 வந்ததுக்கப்புறமா இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே எக்கனாமி கொலாப்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய காசு இன்ஃப்யூஸ் பண்ணாங்கங்க. அதோட எஃபெக்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. நிறைய இந்த சென்ட்ரல் வங்கிகள் கவர்மெண்ட்டோட லாங் டேர்ம் பாண்ட்ஸை வாங்கிட்டு நிறைய காசு போரன் பண்ணாங்க, பிரிண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணாங்க. அதனால பொருளாதாரம் ரொம்ப டவுன் ஆகாமல் ஒரு ஃப்ளோட்டிங்காக போயிட்டு இருந்தது அப்படின்னே நம்ம சொல்லலாங்க.
இதனால ஒரு பெரிய பொருளாதார நிலை வந்து சரிவு அடைகிற அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம தவிர்த்து மேலே வந்துட்டோம். பட் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர்ஸான நம்மக்கிட்ட காசு வந்து நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் லாக்டவுன் முடிஞ்சுட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட டிமாண்ட் எல்லாம் அதிகமாயிடுச்சு. ஸோ டிமாண்ட் வந்து அதிகமாச்சுன்னா பண வீக்கமும் உங்களுக்கு அதிகமாகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய இருக்கிற எல்லா பொருளாதாரங்களும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இந்த எல்லா பொருளாதாரங்களும் ஓப்பன் பண்ணதுனால நமக்கு வந்து ஃபியூவலோட தேவையும் அதிகமாயிட்டே போகுதுங்க. ஃபியூவலோட தேவை அதிகமாக இருக்கிறதுனால எனர்ஜியோட ப்ரைஸஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. ரஷ்யா உக்ரைனில் நடக்கிற வாரோட இம்பேக்ட் நமக்கு நல்லா தெரியும். அதனால எண்ணெயோட சப்ளை வந்து உலகளாவிய எல்லா இடங்கள்லையுமே ப்ராப்ளம் வந்து இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆயில் கம்பெனிஸ் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸையும் வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி வளர்க்கலைங்க. அதனால நீங்கள் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது அவங்களால அதே பேஸில் ப்ரொடக்ஷனும் பண்ண முடியல. ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்குது, இந்த சைடு ஒருத்தரால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியல, அதனால ஆயிலோட ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வார் வந்ததுனால சாப்பாடு ஆர் உணவுக்கு வந்து ஷார்ட்டேஜ் வந்து குளோபலாக உலகளாவிய எல்லா இடத்துலையுமே உணவுக்கு ஷார்ட்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. இதனால உணவோட அமௌண்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதனால ஃபுட்டோட ப்ரைஸும் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுதுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பணவீக்கம்னா என்ன, ஏன் பணவீக்கத்தையும் தாண்டி நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சிட்ருப்போம். இப்போ நம்ம 4 டிஃப்ரெண்ட் ஆசெட் கிளாஸஸ் பார்க்க போகிறோம். இந்த 4 ஆசெட் கிளாஸஸ்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் பணவீக்கத்தையும் தாண்டி நல்ல வருவாய் வந்து பெற முடியுங்க. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் வந்து கோல்டு. சாதாரணமாகவே இந்தியர்களான நாம் எப்போவுமே தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோங்க. இது வந்து எப்போவுமே ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குங்க. என்னதான் பணவீக்கம் இருந்தாலும் பணவீக்கத்தையும் தாண்டி நல்ல வருவாய் கொடுக்குங்க தங்கம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. எப்போ வந்து தங்கத்துக்கு டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த சமயத்தில் பணவீக்கமும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? வேர்ல்டு கோல்டு கவுன்சில் அவங்க வந்து ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ 1% வந்து பணவீக்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 2.6% வந்து தங்கத்துக்கான டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் பண்ணுற முதலீடுகள். எப்போவுமே வந்து பணவீக்கத்தையும் விட ரியல் எஸ்டேட்டில் நம்ம பண்ணுற முதலீடுகள் வந்து நல்ல அவுட்புட் வந்து நமக்கு தந்திருக்கு, நல்ல வருவாயும் தந்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் பண்ணுற முதலீடுகளில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லட்சத்திலேயோ கோடியிலேயோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு தேவையான இனிஷியல் அமௌண்ட் ஆர் கேபிட்டல் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. ஸோ ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்டராக இருக்கிற நமக்கு வந்து யூஸ்வலி அவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுங்க. அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்ட் பாண்ட்ஸ். இது வந்து ஒரு நல்ல முதலீடு அப்படின்னே சொல்லலாங்க. இது ரொம்ப செக்யூரான முதலீடு அண்ட் இது வந்து எஃபெக்டிவாக நம்மளால் வந்து பணவீக்கத்தையும் தாண்டி நல்லாவே சம்பாதிக்க முடியும் இந்த முதலீடில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா. இந்த முதலீடோட ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி இந்த முதலீடோட பிரின்சிபல் அமௌண்ட்டும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகுங்க. அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டே போகுதில்ல, அந்த அட்ஜஸ்ட் ஆன பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து வட்டி வந்து கொடுக்கப்படும். ஸோ இந்த முதலீடு ஆப்ஷன் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் அது வந்து இன்ஃப்ளேஷனை பொறுத்து நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் மாறுதுங்க. பட் நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்ட் பற்றி அவங்களுக்கு அவேர்னஸ் கிடையாது. பட் இதுவும் ஒரு நல்ல முதலீடு ஆப்ஷன் தான். அடுத்த முதலீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்விட்டி இன்வெஸ்டிங். ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்போவுமே பணவீக்கத்தையும் தாண்டி லாங் ரனில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். அது எல்லாருமே பொதுவாக பார்த்துருக்கோம். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சில டைம் வந்து டக்கு டக்குன்னு ஏறும், டக்கு டக்குன்னு இறங்கும். ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா ரொம்ப வாலடைலாக சிச்சுவேஷன் மாறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் இது எல்லாமே ஷார்ட் டேர்மில் நடக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. எல்லாருனாலையும் உட்காந்து வாரன் பஃபெட் மாதிரியோ இல்லை ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா மாதிரியோ உட்காந்து ஸ்டாக்லாம் பிக் பண்ண முடியாது இல்லை. ஸோ இதுக்காக ஒரு ஆல்டர்னேட் விஷயத்தை நாங்கள் இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க. ஆவரேஜ் இன்வெஸ்டராக இருக்கிற நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாங்க. முதல்ல 4 ஆசெட் கிளாஸஸ் பார்த்துருக்கோம்ல, அது எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி டைரெக்டாக பார்த்துட்டே இருக்கிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு டைம் இருக்காது. அப்புறம் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக நம்ம காசு செலவு பண்ணுற மாதிரியே இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப அருமையான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லலாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் யார் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் பீப்புள் மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய
எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க வந்து அந்த ஸ்பெசிஃபிக் செக்டரில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம எதுக்கு உட்காந்து நம்மளே படித்து நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட கொடுத்துட்டா அவங்க கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை நமக்கு பண்ணிடுவாங்கங்க. என்னென்ன டிஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பணவீக்கத்தை நீங்கள் தவிர்க்கறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை பணவீக்கத்தையும் தாண்டி வருவாய் வரதுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இருக்கிறது வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட கம்மி அமௌண்ட் வந்து செலவு பண்ணிங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா அந்த கோல்டை வந்து பாதுகாக்கணும், அதுக்கு லாக்கர் வேணும், அதுக்கு செலவுகள் பண்ணணும். இந்த மாதிரி செலவுகளை பற்றி யோசிக்கவே தேவையில்லைங்க. நீங்கள் ரொம்ப கம்மியான அமௌண்ட்லையும் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாங்க. அடுத்த மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதை REMFs அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த ஃபண்ட் வந்து பெருசாக எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல், கார்பரேட் ப்ராப்பர்ட்டிஸ், ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸு, அக்ரிகல்ச்சர் லேண்டு, இந்த மாதிரி இடத்துகளை இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்க. REMS வந்து ப்ராப்பர்ட்டியில் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்டைரக்டாக REITs மூலமாக இவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்த மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் பாண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்டுங்க. இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் பாண்ட்ஸ் வந்து யார் விற்கிறாங்கன்னா RBI வந்து விற்கிறாங்கங்க. இது வந்து இன்ஃப்ளேஷனையும் தாண்டி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பிகாஸ் இதோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எப்போவுமே எவ்வளோ பணவீக்கம் இருக்கோ அதை பொறுத்து மாறிக்கோங்க. இந்த பாண்டோட ப்ரைஸ் வந்து அதோட வட்டி விகிதம் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ சேஃபர் சைடில் இருக்கிறதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்டருக்கு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ரவுட் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. அடுத்த மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க. நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. இந்த ப்ரொஃபஷனல்ஸ் நான் சொன்னேன்ல அவங்களே ஹேண்ட் பிக் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாதந்தோறும் SIP மூலமாக ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லோ ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட காசை வந்து பணவீக்கத்தையும் தாண்டி நீங்கள் வந்து ப்ரொடெக்டும் பண்ணிக்கலாம் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா. எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நிறைய வெரைட்டி இருக்குங்க, நிறைய தீம்ஸும் இருக்குது. நீங்கள் உங்களோட ரிஸ்க் அப்பிடைட் எவ்வளோ, உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணும், இந்த விஷயங்களத்தையும் பொறுத்து உங்களுக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கரெக்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பணவீக்கம்னா என்ன, பணவீக்கத்தை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் சொத்துகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்துக்களில் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலமாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் என்ன 4 டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியல் விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேங்க. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள். நாங்கள் அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதிலளிப்போம். இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.